இரவு 12 மணியின் குரல் சீசன் 1 எபிசோடு நேரு மறந்த நினைவு இருட்டு. முழு அறையும் இருட்டில் மூழ்கியிருந்தது. அரவிந்தின் மூச்சு வேகம் அதிகரித்தது. அவன் கண்கள் கதவின் பக்கம் உறைந்துவிட்டது. அந்த கதவு மெதுவாக கிரீக் கிரீக் என்று சத்தமிட்டு திறந்து கொண்டே இருந்தது. யாரு? அவன் குரல் நடுங்கியது. பதில் இல்லை. அந்த நேரத்தில் அவன் ஃபோன் ஸ்கிரீன் தானாக ஒளிந்தது. அதில் ஒரு மெசேஜ். பின்னாடி பார். அவன் உடம்பு முழுக்க சிலிர்த்தது. மெதுவாக மெதுவாக அவன் தன் தலை திருப்பினான். அவன் பின்னால் யாரும் இல்லை. இது என்னடா என்று அவன் மூச்சைப் பிடித்து கொண்டான். அந்த நேரத்தில் ஒரு குளிர்ந்த காற்று அவன் காதின் அருகே வீசியது. நான் இங்கதான் இருக்கேன். அந்த குரல் அவன் காதுக்கு பக்கத்திலேயே கேட்டது. அரவிந்த் பயத்தில் திடுக்கிட்டு முன்னால் ஓடினான். அவன் கையை சுவற்றில் இருக்கும் ஸ்விட்சுக்கு வைத்தான். கிளிக். விளக்கு ஒளிந்தது. அவன் உடனே திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. ஆனா அவன் இதயம் நிம்மதி அடையவில்லை. அவன் உடனே தனது போனை எடுத்தான். அந்த மெசேஜ் இன்னும் ஸ்கிரீன்லே இருந்தது. நினைவு வர ஆரம்பிச்சதா? என்ன நினைவு என்று அவன் தன்னிடமே கேட்டுக்கொண்டான். அவன் டிரார்ல இருந்து அந்த பழைய போட்டோவை எடுத்தான். அதில் அவனிடம் நின்றிருந்த அந்த இன்னொருவன். முகம் கீறப்பட்டிருந்தது. ஆனா இந்த முறை அவன் கவனித்தான். அந்த போட்டோவின் பின்னால் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. அவன் அதை திருப்பி பார்த்தான். அதில் இரத்தம் மாதிரி சிவப்பு மை கொண்டு எழுதப்பட்டிருந்தது. 12 சொல்ல 5 மணியே 2 நீ மறந்த நாள். அவன் கண்கள் பெரிதானது. இந்த டேட். அவன் மெதுவாக நினைக்க முயன்றான். அந்த நேரத்தில் ஃபோன் மீண்டும் வைப்ரேட் ஆனது. அன்னோன் வீடியோ ஃபைல். ஃபைல் நேம் memory12am.mp4. அவன் தயக்கத்துடன் ப்ளே செய்தான். வீடியோ தொடங்கியது. கேமரா ஷேக் ஆகிக்கொண்டே இருந்தது. யாரோ ஓடிக்கொண்டே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி. ஒரு இருண்டு இடம். மழை சத்தம். யாரோ சுவாசிக்கும் சத்தம். அடுத்த செகண்ட் கேமரா நேராக ஒரு முகத்தை ஃபோக்கஸ் பண்ணியது. அது அரவிந்த் தான். ஆனா அவன் முகம் முழுக்க ரத்தம். அவன் கத்திக் கொண்டிருந்தான். நான் அவனை தள்ளல. அது ஆக்சிடென்ட். வீடியோ திடீரென நிறுத்தப்பட்டது. அரவிந்த் ஃபோனை கீழே போட்டான். இது பொய். இது நான் இல்லை என்று அவன் கத்தினான். ஆனா அவன் குரலில் நம்பிக்கை இல்லை. அந்த நேரத்தில் அவன் மூளையில் ஒரு ஃப்ளாஷ். மின்னல் மாதிரி ஒரு நினைவு. மழை இரவு. ஒரு பாலம். அவனுடன் இன்னொருவன். சண்டை. ஒரு தள்ளல். அவன் திடீரென தலையை பிடித்து கொண்டான். இல்ல இல்ல, நான் அப்படிச் செய்யல. அந்த நேரத்தில் ஃபோன் மீண்டும் ஒலித்தது. இந்த முறை ஸ்கிரீன்லே தெரிந்தது. அவன் கைகள் நடுங்கின. கால் அட்டெண்ட் செய்தான். ஹலோ. அந்த குரல் சிரித்தது. நினைவு வருதா? நீ யாரு? நீ தள்ளினவன்தான். அரவிந்த் மூச்சு அடைந்தது. அது ஆக்சிடென்ட். அந்த குரல் கோபமாக மாறியது. அது ஆக்சிடென்ட் இல்ல. நீ என்ன தள்ளின? நான் விழுந்தேன். அந்த குரல் மெதுவாக குளிர்ந்தது. நான் இறந்துட்டேன். அரவிந்த் கத்தினான். இல்ல. அந்த நேரத்தில் அவன் அறையின் மூலையில் ஒரு நிழல் தோன்ற ஆரம்பிச்சது. மெதுவாக மெதுவாக அந்த நிழல் ஒரு மனித உருவம் எடுக்கியது. நீரில் நனைந்த மாதிரி. முகம் தெரியாத நிலையில் அது அவன் பக்கம் நடந்தது. நான் திரும்பி வந்துட்டேன். என் நினைவுக்காக. அரவிந்த் பின் சென்றான். என்ன வேணும் உனக்கு? அந்த உருவம் நின்றது. உன் உண்மை. அந்த நேரத்தில் அந்த உருவத்தின் முகம் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்தது. அரவிந்த் அதை பார்த்தவுடன் அவன் கண்கள் உறைந்தது. அது போட்டோவில் இருந்த அந்த மனிதன். ஆனா அவன் முகம் உடைந்திருந்தது. கண்கள் வெறுமையாக இருந்தது. அந்த உருவம் மெதுவாக சொன்னது. நாளுக்கு முன் எல்லாம் நினைவு வரணும். இல்லனா நீயும் என்ன மாதிரி. அவன் வார்த்தையை முடிக்காமல் சிரித்தது. அந்த நேரத்தில் விளக்கு மீண்டும் அணைந்தது. முழு இருட்டு. அரவிந்த் தனியாக இல்லை. ஃபோன்லே லாஸ்ட் மெசேஜ் வந்தது. நெக்ஸ்ட் பாலம். கதவு தானாக அடைந்தது. அரவிந்த் மெதுவாக சொன்னான். நாளை என்ன நடக்கப் போகுது?